வேதாகமத்திலே கிருபை பெற்ற ஜனங்களை கொண்டுதான் ஆண்டவர் பலத்த கிரியைகளை செய்ய முடிந்தது என்று வேதம் நமக்கு காட்டுகிற ஒரு காரியம். வேத வசனம் சொல்லுகிறது, அவருடைய கிருபை இல்லாம உங்களால ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த சாதனையாளனாக மாற்றிவிடும். கிருபை உன்னை வரலாற்று நிகழ்ல முக்கிய பங்கு அவனுக்கு கொடுக்கிறவனாகிறது. இந்த ஜீவனத்துக்குரியதுக்கு மாத்திரமல்ல, அது மறுமைக்குரியதாக. சஞ்சரிக்க உங்களுக்கு அந்த அவரோடு சஞ்சரிக்க முடியாது, அவரோட வாசம் பண்ண முடியாது, அவரோட ஐக்கியம் பண்ண முடியாது, அவரை பார்க்க முடியாது, அவரோட சத்தத்தை கேட்க முடியாது. கிருபையில தான் சத்தத்தை கேட்க முடியும். அந்த கிருபை இருந்தாதான் சித்தத்தை அறிய முடியும். அவர் கிருபை இருந்தாதான் அந்த சித்தத்துல உனக்கு என்ன பங்கு இருக்கிறது என்று உன்னால அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே நமக்கு ஆயத்தம் பண்ணி கொடுத்திருக்கிற இந்த மகிமையான சபை கூடுதலை தேவன் தாமே ஆசீர்வதித்து தரும்படியாக நாம் யாவரும் எழும்பி நின்று கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசப்பாவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபித்து இந்த ஆராதனை துவங்க போகிறோம். எல்லாரும் எழுந்திருப்போமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆமேன். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. வானாதி வானங்கள் கொள்ளாத எங்கள் தேவாதி தேவனும் கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சியான இந்த பரிசுத்த சபை கூடுதலின் இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் உம்முடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம் அப்பா. எங்கு 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே கூடி இருக்கிறீர்களோ உங்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தீரே. நீர் வாக்கு மாறாத தெய்வமாக எங்கள் மத்தியிலே இறங்கி வந்து இந்த ஆராதனை ஆசீர்வதிப்பீராக, அங்கீகரிப்பீராக, எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக அப்பா. அப்பா, ஆராதனை துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். பாடல் வேலைகளை பொறுப்படுத்தி நடத்துங்கப்பா. துதி ஆராதனை வேலையை பொறுப்படுத்தி நடத்துங்கப்பா. சங்கீத பகுதிக்காக உமக்கு நன்றி, வேத பாட பகுதிக்காக உமக்கு நன்றி, காணிக்கை பகுதிக்காக உமக்கு நன்றி, ஜீவனுள்ள உடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு பகுதியில் எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுவீராக, எல்லாரையும் பொறுப்படுத்தி நடத்துவீராக ஏசப்பா. ஆராதனை வேலையில் எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக. எல்லாருடைய கண்களை திறக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லாரையும் உடைய பிரசன்னத்தினால நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. வந்தவர்கள் வந்த வண்ணமாக அல்லப்பா, எல்லாரும் நிரப்பப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு கடந்து செல்ல என் தேவன் கிருபை செய்வீராக. எல்லாரோட முகமுகமாய் பேசுவீராக. நீர் அப்படியே கிருபை செய்வதற்காக உமக்கு நன்றி. அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறையா. எங்களோட பலத்தினாலும் அல்ல, எங்களோட பராக்கிரமத்தினாலும் அல்ல, உங்க ஆவியினாலே எல்லாமே ஆகும் என்ற வார்த்தையின்படி உங்க ஆவியினாலே நிரப்புங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. பாரம்பரியமாய் ஆராதிக்கிற எல்லா மக்களுக்கும் விடுதலை தருவீராக. உலகம் எங்கும் நடக்கிற சகல பரிசுத்தவான்களுடைய ஆராதனையிலே ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்பா. எல்லா தடைகளையும் நீக்கி போடுவதற்காக ஸ்தோத்திரம், உங்க நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். நம் தேவாதி தேவனையும் நம் ராஜாதி ராஜனை மகிமைப்படுத்த போகிறோம். முதல் 3 பாடலை பாடப் போகிறோம். என்றும் ஆனந்தம் நம் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டிருப்பேன். உன்னதவர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன் என்ற பாடலை பாடப்போகிறோம். 4 சரணங்களை பாடி நம் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். என்றும் ஆனந்தம் நம் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் நம் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே,
இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள், ஆமென். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டே. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தேவனை சார்ந்தே வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். இயேசுவின் நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஹல்லேலூயா. இரண்டாவது பாடலாக நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன், மதியத்திலே துதிப்பேன், நல்ல இரவினில் துதிப்பேன். முதல் 3 சரணங்களை பாடி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம்.
நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என் நாள் முழுதும் துதிப்பே நாதா உம்மை துதிப்பே நன்றி நன்றி என்று நன்றி நன்றி நாள் முழுதும் துதிப்பே நாதா உம்மை துதிப்பே காலையிலும் துதிப்பேன் மாலையிலும் துதிப்பேன் மதியத்திலும் துதிப்பேன் நல்ல இரவினிலும் துதிப்பேன் காலையிலும் துதிப்பேன் மாலையிலும் துதிப்பேன் மதியத்திலும் துதிப்பேன் நல்ல இரவினிலும் துதிப்பேன் நன்றி நன்றி என்று நன்றி நன்றி நாள் முழுதும் துதிப்பேன் நாதா உம்மை துதிப்பேன் நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன் நாதா உம்மை துதிப்பேன் உண்ணும் போதும் துதிப்பேன் உறங்கும் போதும் துதிப்பேன் அமரும் போதும் துதிப்பேன் நடக்கும் போதும் துதிப்பேன் உண்ணும் போதும் துதிப்பேன் உறங்கும் போதும் துதிப்பேன் அமரும் போதும் துதிப்பேன் நடக்கும் போதும் துதிப்பேன் நன்றி நன்றி என்று ஆமென் நாள் முழுவதும் துதிப்பேன் நாதா உம்மை துதிப்பேன் நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுவதும் துதிப்பேன் நாதா உம்மை துதிப்பேன் வாழ்த்தும் போதும் துதிப்பேன் தாழ்த்தும் போதும் துதிப்பேன் நெருக்கத்திலே துதிப்பேன் நெருக்கும் போதும் துதிப்பேன் வாழ்த்தும் போதும் துதிப்பேன் தாழ்த்தும் போதும் துதிப்பேன் நெருக்கத்திலே துதிப்பேன் பிறர் நெருக்கும் போதும் துதிப்பேன் நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன் நாதா உம்மை துதிப்பேன் நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன் நாதா உம்மை துதிப்பேன் சகாயரே சகாயரே தயபரரே தயபரரே சிநேகிதரே சிநேகிதரே என் சிருஷ்டிகரே சிருஷ்டிகரே சகாயரே தயபரரே சிறந்த சிநேகிதரே என் சிறந்த சிருஷ்டிகரே நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன் நாதா உம்மை துதிப்பேன் நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன் நாதா உம்மை துதிப்பேன் சத்தியமே என் நித்தியமே என் ஜீவனே நல்லாயனே சத்தியமே சத்தியமே என் நித்தியமே நித்தியமே என் ஜீவனே என் ஜீவனே நல்லாயனே நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன் நாதா உம்மை துதிப்பேன் நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன் நாதா உம்மை துதிப்பேன் உன்னதரே உன்னதரே உயர்ந்தவரே உயர்ந்தவரே பரிகாரியே பரிகாரியே பலியானியே பலியானியே உன்னதரே உன்னதரே உயர்ந்தவரே பரிகாரியே பரிகாரியே பலியானியே நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன் நாதா உம்மை துதிப்பேன் நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன் நாதா உம்மை துதிப்பேன் ஒரு விசை நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன் நாதா உம்மை துதிப்பேன் நன்றி உம்மை துதிப்பேன் நாதா உம்மை துதிப்பேன் ஹல்லேலூயா. மூன்றாவது பாடலாக இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா என்று 4 சரணங்களை பாடி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் சேர்ந்து பாடுங்கள்.
இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா. யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா. யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. தேடி வந்தீரே நன்றி ஐயா. தெரிந்து கொண்டீரே. ஆமென். நன்றி ஐயா. நன்றி ஐயா. தெரிந்து கொண்டீரே. நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்னை கண்டீரே. நன்றி ஐயா. கண்ணீர் துடைத்தீரே. நன்றி. ஆமாங்க சபா, கண்டீரே. உமக்கு நன்றி. என் கண்ணீரை துடைத்தீரே. உமக்கு நன்றி ஐயா. கண்ணீர் துடைத்தீரே. நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நித்திய ராஜாவே நன்றி ஐயா. சத்திய தீபமே நன்றி ஐயா. நித்திய ராஜாவே. ஆமென். சத்திய தீபமே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. ஆமென். நாம் அப்படியே எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி சிறிது நேரம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாக, துதிக்கும்படியாக, தொழுது கொள்ளும்படியாக நாம் யாவரும் எழுந்து நின்று கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதி ஆராதனை வேலைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். நம்மை அப்படியே ஒப்பு கொடுத்து அவரை ஆராதிக்க போகிறோம். இன்னும் அவருடைய சமூகத்தை நாம் கிட்டி சேர போகிறோம். இன்னும் அவரை அறிய போகிறோம். இன்னும் அவரை நாம் தேட போகிறோம். இன்னும் அவரை நாம் துதிக்க போகிறோம். இன்னும் அவருடைய பலத்தால் நாம் நிரப்பப்பட போகிறோம். இன்னும் அவருடைய பிரசன்னத்தினாலே நாம் நிரப்பப்பட போகிறோம். இன்னும் ஒரு அபிஷேக தைலத்தினாலே நம்ம நிரப்பப்பட போகிறோம். தேவ மகிமை நம்மை நிரப்ப ஒப்பு கொடுப்போமா? அப்படியே எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்பாவை ஆராதிக்கும்படியாக இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று சொல்லி தானியேலை நோக்கி ஒரு குரல் வந்தது. ஆம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை காக்கிற தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன்
சிங்கங்களின் வாய்களுக்கு நம்மை இரையாக ஒப்பு கொடுக்காத தேவனாய் இருக்கிறார். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அன்றைக்கு தானியேலுக்கு அது செய்தது போல இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனாகிய தம்மை ஆராதிக்கிற உங்களுக்கும் எனக்கும் அந்த பாக்கியத்தை கொடுக்கிற உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நேற்று இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். அவரை ஆராதிக்க ஒப்பு கொடுப்போமா? அவரை தொழுது கொள்ள ஒப்பு கொடுப்போமா? உள்ளத்தை ஊற்றி அவரை நோக்கி பார்ப்போமா? அல்லேலூயா. என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். சொல்லுவோமா? உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஒரு விஷயம் சொல்லுவோமா? என் நாட்கள் முடியும் வரை. எத்தனை பேர் உணர்ந்து இந்த வார்த்தையில சொல்ல போறீங்க? என் நாட்கள் முடிய வரும் ஐயா, என் ஜீவன் என்னை விட்டு பிரியும் வரை ஐயா, என் சுவாசம் என்னிலிருந்து ஒழியும் வரை ஐயா, நான் உம்மையே ஆராதிப்பேன். தானியேல் அதை தான் செய்தான். ஓ, மரணத்துக்கும் அவனுக்கும் ஒரு விளிம்பு தான் இருந்தது, ஒரு நூலிடை அளவு தான் இடக்கும் இருந்தது பாருங்க. ஆனாலும் அவன் இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு மனுஷனாய் இருந்தபடியினாலே மரணம் அவனை கண்டு விலகி ஓடினதை வேதம் காட்டுகிறது. மரணத்துக்கு அவனை தப்புவிக்கிற தேவன் அங்கே இறங்கி வந்ததை வேதம் காட்டுகிறது. எந்த சிங்கமும் அவனை தொட முடியவில்லை. ஓ, எந்த பால சிங்கமும் அவன் மேலே கர்ஜிக்க முடியவில்லை. காரணம், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற மக்களுக்கு விரோதமாக ஒருவரும் எழும்ப முடியாது. அல்லேலூயா. ஓ, ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். உற்சாகமாக உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். ஆமென். உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. சொல்லுவோமா? மேலாக அன்பு வைத்து நீ எனக்காக ஜீவன் தந்தீரே. அப்பாவை பார்த்து வாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து ஆமென் என் முடியும் வரை, ஆமென் ஆமென், ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. நம்ம எத்தனை முறை விழுந்தாலுங்க,
என் சகோதரனை நீங்க எத்தனை முறை விழுந்தாலும், என் சகோதரி நீங்க எத்தனை முறை விழுந்தாலும் உங்களை தூக்கி எடுக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவரை தான் நீங்கள் ஆராதித்து கொண்டு இருக்கீங்க. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவனை தூக்கி எழும்பி திரும்ப அவனுடைய ஸ்தானத்துல நிற்க வைக்க என் தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால கலங்காதீங்க, நீங்க திகையாதீங்க. ஐயோ, நான் விழுந்து விழுந்து எழுதுக்கிறேனே, பாவத்தை ஜெயிக்க என்னால முடியலையே, உலகத்தை ஜெயிக்க என்னால முடியலையே, நான் எப்படி ஆண்டவருக்காக கனி கொடுக்க முடியும்? என் ஆண்டவருக்காக ஏதாவது நான் செய்யணும் என்று வாஞ்சிக்கிறேனே, ஆனாலும் என்னால முடியலையே, இந்த உலகத்தையே ஜெயிக்க முடியாம நான் தவித்து கொண்டிருக்கிறேன், கலங்கி தவிக்கிறேன். தேவ பிள்ளையே, உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகளை நான் உன்னை பலப்படுத்துவேன், என் மகனை நான் உன்னை பலப்படுத்துவேன், உன் சூழ்நிலைகளை மாற்றுவேன், நீ திரும்ப திரும்ப விழுகிற காரியத்திலிருந்து உன்னை எழுந்து நிர்மூல செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. எத்தனை முறை நான் இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை எல்லாரும் ஆமே, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. எல்லாரும் உம்மை ஆராதிப்பே. ஆமே, உம்மை ஆராதிப்பே. தெய்வமே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, ஆமெனப்பா, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? என் நாட்கள் முடியும் வரை அப்பா, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை அப்பா, என் ஜீவன் பிரியும் வரை இயேசப்பா, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே அப்பா, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. ஒரு தீர்மானம் பண்ணுவோமா? உம்மையே ஆராதிப்பே. ஒரு உடன்படிக்கை செய்வோமா? உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. ஹல்லேலூயா. ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே,
நம்முடைய ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம் எவ்வளவு சமீபமாக பெற்ற ஜாதி வேற எந்த ஜாதியும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம ஜீவனுள்ள தேவனை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். நாம் கண்களை மூடி ஏசப்பா என்று சொல்லி கூப்பிட்டாலே நாம் இருக்கிற இடத்துல இறங்கி வருகிற தேவன். எங்கு 2-3 பேர் நாமத்தினாலே கூடி இருக்கிறீர்களோ உங்க மத்தியிலே இருக்கிறேன் என்று சொன்னவர் இதோ நம்ம மத்தியிலே அசைவாடி கொண்டு இருக்கிறார். என் நாமத்தை பிரஸ்தாபிக்கிற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்துல வந்து உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். உன்னுடைய கண்ணீரை துடைப்பேன் மகளே என்று சொன்னார். உன்னுடைய வேதனைகளை மாற்றுவேன் மகளே என்று சொன்னார். என் மகனை நான் உன்னை தேற்றுவேன் என்று சொன்னார். ஒருவனை அவனுடைய தாய் தேற்றுகிறது போல நான் தேற்றுவேன் மகனே என்று சொன்னார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். என் பிள்ளைகளை மரண பரியந்தம் நடத்துவார். ஹல்லேலூயா. அவரை நோக்கி அவரை பார்ப்போமா, அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிப்போமா, அப்படியே அவரை நோக்கி துதிப்போமா, அவர் செய்த நன்மைகளை நினைத்து துதிப்போமா, கர்த்தர் பாராட்டின நன்மைகளை நினைத்து துதிப்போமா. கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளுக்கு பதிலாக நான் எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நான் தொழுது கொள்வேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். என் மகனே, கர்த்தர் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தாரே அவரை துதிக்க ஒப்பு கொடுப்போமா. ஓ, நம்முடைய நிந்தையை மாற்ற நினைத்தாரே அவரை துதிக்க ஒப்பு கொடுப்போமா. நம்முடைய சூழ்நிலைகளை மாற்ற நினைக்கிறாரே அவரை துதிக்க ஒப்பு கொடுப்போமா. நம்முடைய காரியங்களை ஜெயமாக மாற பண்ணுகிறவரை துதிப்போமா. ஓ, நமக்காக யுத்தம் பண்ணுகிறவரை துதிப்போமா. நமக்காக வழக்காடுகிறவரை துதிப்போமா. நமக்காக பரிந்து பேசுகிறவரை துதிப்போமா. நமக்கு முன்பதாக செல்லுகிறவரை துதிப்போமா. கோணலான வழிகளை செம்மையாக்குகிறாரு. ஓ, கரடு முரடான பாதைகளை செம்மையாக்குகிறாரு. நம்முடைய கடன் பிரச்சனையிலிருந்து நமக்கு விடுதலை தருகிறாரு. நம்முடைய வியாதியிலிருந்து சுகத்தை தருகிறாரு. நமக்காக யாவற்றை செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறாரு. அவரை மகிமைப்படுத்துவோமா, அவரை மகிமைப்படுத்துவோமா, அவரை உயர்த்துவோமா. அவர் சொன்னதை செய்யும் வரை அவர் நம்மை ஒரு நாளும் கைவிடுகிறதில்லை. ஆவில நிரம்பி அவரை ஆராதிக்க ஒப்பு கொடுப்போமா, ஆவில நிரம்பி அவரை துதிக்க ஒப்பு கொடுப்போமா. ஹல்லேலூயா. கத்தரனக்காய் கத்தரனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கத்தரனக்காய் கத்தரனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே மகளே. கத்தரனக்காய் கத்தரனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கத்தரனக்காய் கத்தரனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கத்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். சொல்லுவோமா, கத்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். சொன்னதை அவர் செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கத்தரனக்காய் கத்தரனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். விசுவாசத்தோடு ஆமென். யாவைகளை பெயர்ப்பாரே. கத்தரனக்காய் கத்தரனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கத்தரனக்காய் கத்தரனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கத்தரனக்காய் கத்தரனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கத்தரனக்காய் கத்தரனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. நீ சொன்னது நடக்குமோ சந்தேகம் இல்லை. நீ நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயமும் இல்லை. ஆமென். ஓ ஆமென் தெய்வமே, எனக்கு எந்த சந்தேகம் இல்லை ராஜா. ஆமென். ஓ லார்ட், எனக்கு இல்லப்பா. செய்யும் வரை அவர் நம்மை கைவிடுவதில்லை. சொன்னதை அவர் செய்யும் வரை அவர் நம்மை கைவிடுவதில்லை. கத்தனமக்காய் கத்தனமக்காய் யாவையும் செய்து முடித்தார். எல்லாரும் நமக்காய் கத்தனமக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கத்தனமக்காய்
கர்த்தர் நமக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் நமக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் நமக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் நமக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. ஆம் தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்காக மலைகளை பெயர்க்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் உன் பட்சத்தில் இருக்கிறார். நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு தேவை விசுவாசம் தான், உனக்கு தேவை நம்பிக்கை தான். என் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார், யார் எனக்கு விரோதமாக எழும்ப முடியும்? அல்லேலூயா. இதுதான் விசுவாச அறிக்கை. அவர் என்னை உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார், அதனால் யார் என்னை தொட முடியும்? அவர் என்னை கண்ணின் மணியை போல காக்கிறவர், யார் என்னை தொட முடியும்? எந்த பிரச்சனை என்னை தொட முடியும்? ஒன்றுமே தொட முடியாது. அல்லேலூயா. ஒன்றுமே தொட முடியாது. என் வலது பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது என்று சொன்னார். வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னார். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்னார். அந்த விசுவாச பாதையில நடக்கிறவர்களுக்கு அந்த மகிமை வெளிப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. நீ விசுவாசித்தா தேவ மகிமையை காண்பாய் என்று சொன்னார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும் என்று சொன்னார். நீதான் உன்னுடைய விசுவாசம் தான் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி இருக்கிறார். நான் விசுவாசத்தோடு பாடுவேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் சொன்னது எனக்கு நடக்கும். அவர் சொல்லியபடியே எனக்கு நடக்கும். எனக்கு என்ன சொல்லப்பட்டதோ அதுபடியே நடக்கும் என்று அவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. இதுதாங்க விசுவாசம். இன்னைக்கு இந்த விசுவாசம் ஆவியினால கர்த்தர்களை நிரப்புவாராக. இந்த விசுவாசத்துல நிரம்பி இந்த பாடலை பாடி பாருங்க, அந்த மகிமை உங்களை ஆட்கொள்ளும். அல்லேலூயா. கர்த்தரனுக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தரனுக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. விசுவாசத்தோடு கர்த்தர் நமக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் நமக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. என் நிந்தனை நிரந்தரம் இல்லை என்றீரே. இல்லையப்பா, அதை திரும்பவும் தருவேன் என்றீரே. என் நிந்தனை நிரந்தரம் இல்லை என்றீரே. நான் இழந்ததை திரும்பவும் தருவேன் என்றீரே. சொன்னதை அவர் செய்யும் வரை அவர் நம்மை கைவிடுவதில்லை. சொன்னதை அவர் செய்யும் வரை அவர் நம்மை கைவிடுவதில்லை. கர்த்தர் நமக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் நமக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் நமக்காய் யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். ஓ சலதியந்த மாக்கரதரிபியா ஒரு மாக்கரதரிபியந்தரபா. ஓ லார்ட் ஜீசஸ், ஆமென்ப்பா. ஓ லார்ட், எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவ, எங்களுக்காக முன்னே சொல்லுகிற தேவ, எங்களை நீக்கி போடுகிற தேவ, பலவீனத்தில் பலப்படுத்துகிற தேவ, இல்லாதவர்களை இருக்கிறது போல அழைத்து கொடுக்கிற தேவ, எங்களோடு கூட இருக்கிறேன், எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறேன். அதற்காக உமக்கு நன்றி. ஆமென், ஆமென், ஆமென் அப்பா. ஓ ஜீசஸ், ஓ மலைகளை பெயர்த்து போடப்படுகிறது, எல்லா மலைகள் பெயர்த்து போடப்படுகிறது, எல்லா பிரச்சனைகளும் பெயர்க்கப்படுகிறது, எல்லா போராட்டங்கள் மாறுகிறது இயேசுவின் நாமத்தினால. ஆமென். பெற்றுக்கொள் மகளே. ஆமென், ஆமென். இப்பொழுதே இயேசுவின் நாமத்தின் வல்லமை உங்களை நிரப்பிக் கொண்டு இருக்கிறது. ரைட் நவ லார்ட். ஆமென். ஓ ஜீசஸ், ஆமென். இயேசுவுடைய பிரசன்ன, இயேசுவுடைய மகிமை நம்மை நிரப்பிக் கொண்டே இருக்கிறது. ஆமென் லார்ட். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நமக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் நமக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. ஹல்லேலூயா. ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே,
இந்த வேளையிலே தேவன் இந்த ஆராதனை வேளையில் நம்மை நிரப்பி இருக்கிறபடினாலே நம்ம எல்லாரும் ஏசப்பா நன்றியுள்ளத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? மீதமுள்ள ஒவ்வொரு பகுதியிலும் ஏசப்போடைய கரம் நம்மோடு இருக்கும்படியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உலகம் எங்கும் பரவி இருக்கிற இந்த கொரோனா கொள்ளை நோயை, இந்த வாதையை தேவன் எடுத்து போடும்படியாக, இந்த அலைகளை மீண்டும் தொடராதபடிக்கு தேவ கரம் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் பாதுகாக்கும்படியாக, நம்முடைய தேசத்தை பாதுகாக்கும்படியாக, நம்முடைய ஜனங்களை தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக, நம்முடைய தேசத்திலே தேவ ரத்தம் தெளிக்கப்படுவதாக, நம்முடைய இயேசுவுடைய ரத்தம் தெளிக்கப்படுவதாக, இந்த வாதை இந்த இடத்துல இராதபடிக்கு அழிந்து போகும்படியாக, எல்லா ஜனங்கள் செய்த குற்றங்கள், குறைவுகள், மீறுதல்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் தேவன் தாமே கிருபையாக மன்னித்து இந்த கொள்ளை நோயிலிருந்து நம்முடைய ஜனங்களை பாதுகாக்கும்படியாக, நம்முடைய தேசத்தை பாதுகாக்கும்படியாக, அதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் பூரண சுகத்தை தேவன் தரும்படியாக, குடும்ப உறவுகளை இழந்திருக்கிற, வேலையை இழந்திருக்கிற, பிள்ளைகளை இழந்திருக்கிற, கணவரை இழந்திருக்கிற, உறவுகளை இழந்திருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஆறுதலையும் தேறுதலையும் சமாதானத்தையும் தேவன் தாமே தந்து அவர்களை பழுகவும் பெருகவும் பண்ணும்படியாக, அவர்கள் இழந்ததை இரட்டத்தனையான ஆசீர்வாதமாக கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக நாம் எல்லாரும் இயேசுவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. நாட்களிலே அருமையான ஐயாவுக்கு, அவர் சொன்னார், ஐயாவுக்கு ஆண்டவர் நல்ல சுகங்களை கொடுத்து கொண்டு வருகிறார். ஒவ்வொரு நாளும் அவருக்கு மீண்டும் மீண்டும் ரெக்கவரி ஆகிக்கொண்டே வருகிறார். இந்த நாட்களில் ஆண்டவர் பூரண சுகத்தை அவருக்கு கொடுக்கும்படியாக, அவருக்கு நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்து மீண்டுமாக தேவன் அவளை நிலைநிறுத்தும்படியாக, குடும்பத்தார் யாவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் இயேசுவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, இம்மட்டும் ஏறெடுத்த எல்லா விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் கொடுத்தீர். அதற்காக நன்றி அப்பா. தொடர்ந்து இந்த ஆராதனையோட ஒவ்வொரு பகுதியிலும் நீங்கள் இருந்து அசைவாடி வழி நடத்தும்படியாய் செபிக்கிறேன். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற மீதமுள்ள காரியங்களை பொறுப்படுத்தி நடத்துங்க, இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேளையில நாம் சங்கீத பகுதிக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். சங்கீதம் 10ஆம் அதிகாரத்தை நம் மத்தியில் இருக்க அருமையான மகள் மைட்டி டாரத்தி முன்பதாக வந்து வாசிப்பாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மாறி மாறி வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள சங்கீதம் 10ஆம் அதிகாரம். சங்கீதம் 10ஆம் அதிகாரம். கர்த்தாவே, ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர்? துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான். அவர்கள் நினைத்த சதி மோசங்களில் அவர்களே அகப்படுவார்கள். துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான். அவன் நினைவுகளெல்லாம் தேவன் இல்லை என்பதே. அவன் வழிகள் எப்போதும் கேடுள்ளவைகள். உம்முடைய நியாய தீர்ப்புகள் அவன் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயரமாயிருக்கிறது. தன் எதிராளிகள் எல்லார் மேலும் சீறுகிறான். நான் அசைக்கப்படுவதில்லை, தலைமுறை தலைமுறை தோறும் தீங்கு என்னை அணுகுவதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவன் வாய் சபிப்பினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. அவன் நாவின் கீழ் தீவினையும் அக்கிரமமும் உண்டு. கிராமங்களின் ஒளிப்பீடங்களிலே பதிவிருந்து மறைவிடங்களிலே குற்றமற்றவனை கொள்ளுகிறான். திக்கற்றவர்களை பிடிக்க அவன் கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. தன் கெபியில் இருக்கிற சிங்கத்தை போல மறைவில் பதிவிருக்கிறான். ஏழையை பிடிக்க பதிவிருந்து ஏழையை தன் வலைக்குள் இழுத்து பிடித்து கொள்கிறான். திக்கற்றவர்கள் தன் பலவான்கள் கையில் விழும்படி அவன் பதுங்கி கிடக்கிறான். தேவன் அதை மறந்தார் என்றும் அவர் தம்முடைய முகத்தை மறைத்து ஒரு காலமும் அதை காண மாட்டார் என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். கர்த்தாவே, எழுந்தருளும். தேவனே, உம்முடைய கையை உயர்த்தும். ஏழைகளை மறவாதேயும். துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி நீர் கேட்டு விசாரிப்பதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறவனே, அதை பார்த்திருக்கிறீரே. உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே. நீர் பதிலளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயம் நீரே. துன்மார்க்கனும் பொல்லாதவனுமாயிருக்கிறவனுடைய புயத்தை முறித்துவிடும். அவனுடைய ஆகாமியம் காணாமற் போகும் மட்டும் அதை தேடி விசாரியும். கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவாய் இருக்கிறார்.
புறஜாதியார் அவருடைய தேசத்திலிருந்து அழிந்து போவார்கள். கர்த்தாவே, சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர். அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். மன்னான மனுஷர் இனி பலவந்த செய்ய தொடராதபடிக்கு தேவரீர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உம்முடைய செவிகளை சாய்த்து கேட்டருளீர். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையில நம்ம மத்தியில் இருக்க அருமையான மகள் ஜாய்ஸ் டேனியல் முன்பதாக வந்து வேத பாட பகுதியை வாசிப்பார்கள். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1 to 15 வசனங்களை அவர்கள் வாசிப்பார்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பாடம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1 to 15 முடிய. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1 to 15 முடிய. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாயிருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்கள் அல்லவா? பவுல் யார்? அப்போலோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாயிருந்து ஊழியக்காரர் தானே. நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனை விளையச் செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள். அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாச்சாரியைப் போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான். அவனவன் தான் அதன் மேல் இன்னவிதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதின் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்கினி இலகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையில் நாம் எல்லாரும் காணிக்கை பகுதிக்கு நேராக கடந்து செல்வோம். நம்ம மத்தியில் இருக்கிற அருமையான மகள் ஜேக்கப் சாமுவேல், அருமையான மகள் மைட்டி டாரதி முன்பதாக வந்து கர்த்தருக்கென்று ஒரு சிறப்பு விசேஷித்த காணிக்கை பாடலை பாடுகிற வேளையில் நாம் எல்லாரும் மனப்பூர்வமாக கர்த்தருக்கென்று காணிக்கைகளை படைத்து தேவனுடைய பிரியத்தை பெற்றுக்கொள்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது நாங்கள் ஒரு காணிக்கை பாடலை பாடப்போகிறோம். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது என்ற பாடலை எல்லோருக்கும் தெரிந்த பாடல். எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்க. உற்சாகத்தோடு பாருங்க, உற்சாகத்தோட கரங்களை தட்டி பாடுங்க. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல்
வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலே இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கென்று பரலோகத்திலிருந்து ஆயத்தம் பண்ணி கொடுத்திருக்கிற தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையை நாம் வாசிக்க கேட்போம். ஆதி ஆகமத்தினுடைய புஸ்தகம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். ஆதி ஆகமம் 39வது அதிகாரம் 21வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். ஆதி ஆகமம் 39:21. கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலையில் தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ஆமென். அவன் மேல் கிருபை வைத்து, இந்த வார்த்தையை கொண்டு ஆண்டவர் நமக்கு கொடுத்தது, உங்கள் மேல் கிருபையை வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு அந்த வார்த்தையை கொடுத்தார். இந்த வார்த்தையை கொண்டு தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? அப்பா, நாங்கள் இந்த வேளையில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். அப்பா, எங்களுக்கு வேத வசனங்களை வாசிக்க மாத்திரம்தான் தெரியும் ராஜா. அந்த வசனத்தினுடைய மகிமையை நீங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தால் ஒழிய அந்த ஆசீர்வாதத்தை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த நாளில் எங்களுக்கென்று நீர் கொடுத்திருக்கிற இந்த வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு பேச சித்தம் கொண்ட காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாங்க. இந்த மகிமையை வெளிப்படுத்தி தாங்க. இதில் இருக்கிற மறை பொருள்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாங்க. அதனுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பூரணமாக பெற்றுக்கொள்ள எங்கள் எல்லாரையும் நீர் தகுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. எல்லா தடைகளையும் நீக்கி போடும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர் என்று சொன்னீரே. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னீரே. எல்லா தடைகளையும் நீக்கி
தூக்கி போடுவீராக. கேட்கிற பிள்ளைகளோட ஒவ்வொரு உள்ளத்திலையும் கேட்கும் பொழுதே விடுதலை உண்டாவதாக, கேட்கும் பொழுதே ஆசீர்வாதம் உண்டாவதாக, கேட்கும் பொழுது உடைய மகிமை எல்லாரும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. நீர் அப்படியே கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற மகிமையான வார்த்தை, உங்கள் மேல் நான் கிருபையை வைப்பேன். ஹல்லேலூயா. உங்கள் மேல் நான் கிருபையை வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் யோசேப்புடைய வாழ்க்கையிலே நடந்த அந்த வசனத்தை கொண்டு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவன். அவர் நமக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய எண்ணெயும் மாப்பு செய்கிற தொட்டிகளையும் ஆசீர்வதித்து அது ஒரு நாள் குறையாதபடிக்கு காத்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில வேதத்தில் சொல்லி இருக்கிற அநேக வாக்கு தத்தங்களை அவர் நிறைவேற்றி கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். இப்படிப்பட்ட செய்திகளை நாம் கேட்டு 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 ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த நாள் வரை ஆண்டவர் நடத்தி வருகிற பாதையில நாம் நடந்து கொண்டு வருகிறோம். இந்த நாட்களிலே ஆண்டவர் பாருங்க நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தையை பாருங்க, நான் உங்கள் மேல் கிருபையை வைப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஐயா, அந்த கிருபை அப்படின்னா என்ன? அந்த கிருபையை பற்றி முழுசா தெரிஞ்சுக்கிட்டாதான், அந்த கிருபை நம்மளோட வாழ்க்கையில என்ன செய்யும் என்பதை நம்ம முழுசா தெரிஞ்சுக்கிட்டாதான், அந்த கிருபையை தேவன் வைக்கிறாரு, நம்ம மேல வைப்பேன் என்ற ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறாரு, அதை பூரணமாக நீங்களும் நானும் சுதந்திரித்து இந்த தேவன் நோக்கத்தை நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற நம்மை ஒப்பு கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கிருபைன்னா என்ன? தகுதியே இல்லாத ஒருத்தனுக்கு ஒரு காரியத்தை கொடுப்பது தான் கிருபை. ஹல்லேலூயா. ஆமா, தகுதியே இல்லாதவனுக்கு பாருங்க, ஒருவன் எக்ஸாம் எழுதுறான், 35 மார்க் எடுத்தாதான் அவன் பாஸ். ஆனா அவன் எழுதின அந்த காரியங்களை பார்க்கும் பொழுது ஆசிரியர் பார்க்கிறார் 30 மார்க் தான் வருது. ஆனா கிரேஸ் மார்க் என்ற ஒரு காரியத்தை அந்த மாணவனுக்கு அவர் +5 போட்டு கிரேஸ் மார்க்னு போட்டு அவனை தகுதியே பாஸ் ஆவறதுக்கு தகுதியே இல்லாம அடுத்த பள்ளி ஆண்டுக்கு அவன் தேர்ச்சி பெறுவதற்கு தகுதியே இல்லாத மாணவனை கூட ஒரு கிரேஸ் மார்க் 5 மார்க் அவனுக்கு கொடுக்கப்படும் பொழுது அவன் தகுதியானவனாக மாறுவது போல, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ என்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி இல்லாதவனாக நீ இருந்தாலும் கூட, தகுதி இல்லாதவனாக நீ இருந்தாலும் கூட, இன்றைக்கு நான் உன் மேலே என்னுடைய கிருபையை வைக்கிறதுனால அந்த கிருபை உன்னை தகுதிப்படுத்தும், அந்த கிருபை உன்னை நிலைநிறுத்தும், அந்த கிருபை உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை தகுதியே இல்லாதவனாக நீ இருந்தாலும் கூட உனக்கு கொடுக்க அது வாசல்களை திறந்து கொடுக்கும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து திருவுளம் பெற்றுகிறார். ஹல்லேலூயா. பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஐயா கிருபையை வச்சுக்கிட்டு நான் என்னையா பண்ண முடியும் நீங்க நினைக்கலாம். வேதத்துல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நோவாவை எடுத்துக்கொள்ளுங்க. நோவா தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்ததுனாலதான் அவனும் அவன் குடும்பமும் தேவனால காக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. யோசேப்பை நீங்க பாருங்க, அவனுக்கு ஆண்டவருடைய கண்களில அவனுடைய கிருபை அவன் மேல வைத்ததுனாலதான் சிறைச்சாலைக்காரனுடைய கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது. பாருங்க, மரியாளுக்கு ஆண்டவர் அவருடைய கிருபை கொடுத்தா, தேவதூதன் சொன்னா, கிருபை பெற்றவளே நீ வாழ்க என்று சொன்னான். அப்படி அந்த காபிரியல் தூதன் சொன்ன வாழ்த்துதலை கேட்ட மரியாளை கொண்டுதான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். தாவீது கிருபை பெற்றவன் என்று சாலமோன் சொல்லுகிறான். ஆபிரகாம் கிருபை பெற்றவன் என்று அவனுடைய வேலைக்காரன் எலியேசர் சொல்லுகிறான். இப்படி வேதாகமத்திலே கிருபை பெற்ற ஜனங்களை கொண்டுதான் ஆண்டவர் பலத்த கிரியைகளை செய்ய முடிந்தது என்று வேதம் நமக்கு காட்டுகிற ஒரு காரியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதே போல என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நோவாவை பயன்படுத்தினது போல, யோசேப்பை பயன்படுத்தினது போல, ஆபிரகாமை பயன்படுத்தினது போல, மரியாளை பயன்படுத்தினது போல உங்களையும் என்னையும் பயன்படுத்த வேண்டுமானால், ஆண்டவர் வல்லமையான பாத்திரங்களால் நம்ம எடுத்து உயர்த்த வேண்டுமானால், மோசேயை ஆண்டவர் கண்களில் கிருபை கிடைத்து அவனை வல்லமையான ஊழியக்காரனாக எடுத்து நிறுத்தினது போல உங்களையும் என்னையும் நிறுத்த வேண்டுமானால், என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுகிறது, அவருடைய கிருபை இல்லாம உங்களால ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த கிருபை உங்களுக்கு
எனக்கு தரேன்னு சொன்னார்னா என்ன அர்த்தம்? உங்களை பயன்படுத்த போறாரு, உங்களை பயன்படுத்த போறாரு. உன்னை மோசேவை போல பயன்படுத்த போறாரு, உன்னை நோவாவை போல பயன்படுத்த போறாரு, உன்னை யோசேப்பை போல மாற்ற போகிறாரு, மரியாளை போல மாற்ற போகிறாரு, தாவீதை போல மாற்ற போகிறாரு. சகல பரிசுத்தவான்களை போல உன்னை மாற்றி வல்லமையான பாத்திரமாக எடுத்து பயன்படுத்த தேவன் உன்னோடு முகமுகமாய் பேசிக் கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, கிருபை என்ன செய்யும்? கிருபை உன்னை சாதனையாளனாக மாற்றிவிடும். கிருபை உன்னை வரலாற்று நிகழ்வுல முக்கிய பங்கு உனக்கு கொடுக்கிறவனாக மாற்றிவிடும். ஹல்லேலூயா. ஆதலால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் மேல கிருபை வைக்கிறேன்னு சொன்னாரு. அந்த கிருபை வைத்து பெற்றுக்கொள்ள உங்களை ஒப்பு கொடுத்து கொண்டே இருங்க. ஆண்டவர் நிச்சயம் அந்த வாக்குத்தத்தத்தை உங்களோட வாழ்க்கையில நிறைவேற்றுவாராக. ஹல்லேலூயா. பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த கிருபை பெற்ற அந்த பட்டியலில் இருக்கிற 3 பேர்களை நாம தியானம் பண்ண போகிறோம். அந்த கிருபை அவங்களுக்கு கொடுத்ததுனால என்ன காரியங்கள்லாம் அவங்களோட வாழ்க்கையில நடந்தது? ஏன்னா இன்னைக்கு அந்த கிருபை உங்களுக்கு தரப்போறார் இல்லையா, எனக்கு தரப்போறார் இல்லையா. நாம அந்த கிருபையை பெற்றுக்கொண்ட மனுஷனோட வாழ்க்கையில நடந்ததை நம்முடைய வாழ்க்கையில நடக்க போகிறதுபடினால அதை தியானித்து அந்த பாதையில நடக்க நம்மை ஒப்பு கொடுப்போமாக. ஹல்லேலூயா. வாசிப்போம். முதலாவதாக ஆண்டவருடைய கிருபை உங்க மேல வைக்கப்படுவது எதற்காக? வாசிப்போம். ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆமென். கிருபை கிடைத்தது. பாருங்க, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. எதற்காக நோவாவுக்கு கர்த்தருடைய கண்ணில் கிருபை கிடைச்சதுன்னா, அந்த வசனத்தோட தொடர்ச்சி வாசிங்க 9. ஆமே 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 இருந்தான். நல்ல கவனிங்க, பிரதானமான காரியம், அவன் நோவா நீதிமானா இருந்தா, உத்தமனா இருந்தாலும் கூட கர்த்தருடைய கண்களில கிருபை அவனுக்கு கிடைத்தது. அவனுக்கு கிருபை கொடுக்கப்பட்டது. எதற்காக கொடுக்கப்பட்டது? அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்த ஒரு பரிசுத்தவானாக, தேவனுடைய பிள்ளையாக இருப்பதற்கு, தேவனோடு சஞ்சரிப்பதற்கு அந்த கிருபை அவனை தகுதிப்படுத்தது. ஏன்? நோவாவுடைய காலத்தை நீங்க வாசித்து பாருங்க. அந்த 6ஆம் அதிகாரத்தை தொடர்ச்சியை வாசித்து பாருங்க. மேல 1ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. பொல்லாத மக்கள் அவன் வாழ்ந்த காலத்துல இருந்தவங்க. ஆண்டவரே தேவனே சொல்றாரு, மனுஷனை பூமியில உண்டாக்குனதுக்காக அவர் மனஸ்தாபப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அளவுக்கு பாவம் நிறைந்த ஒரு காலகட்டம், அசுத்தம் நிறைந்த ஒரு காலகட்டம். அப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே இந்த நோவாவும் அவனுடைய குடும்பமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மகனை, தகுதியே இல்லாத ஒரு மகனை, தகுதியே இல்லாத இந்த நோவாவுக்கு ஆண்டவர் அவனோடு பேசுவதற்கு, அவனோடு சஞ்சரிப்பதற்கு, அவனோடு பழகுவதற்காக ஆண்டவர் அவனுக்கு கிருபையை கொடுத்தார். அதற்கப்புறம் தான் அவனால சஞ்சரிக்க முடிந்தது. ஹல்லேலூயா. ஆதலால் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கிருபை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு மேல வைக்க போறேன் என்று சொன்னாரு. எதற்காக? நீங்களும் நானும் அவரோடு நெருங்கி ஜீவிப்பதற்காக, நெருக்கமான ஒரு ஐக்கியம் கொள்வதற்காக, அவரோடு சஞ்சரிப்பதற்காக. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கிருபையை தரேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அந்த கிருபை இருந்தாதாங்க அவரோட சஞ்சரிக்க முடியும். இந்த பூமியில நாம சஞ்சரிக்கணும்னா அவருடைய கிருபை வேணும். அவரோட இங்க சஞ்சரித்தாதானே பரலோகத்துல அவரோட கூட நம்ம நித்திய காலமா இருக்க முடியும். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அப்ப கிருபைன்றது இந்த ஜீவனத்துக்குரியதுக்கு மாத்திரமல்ல, அது மறுமைக்குரியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்க நீங்க தேவனோட சஞ்சரித்து இருந்தாதான் அங்க அவரோடு கூட நீங்க சஞ்சரிக்க முடியும். ஹல்லேலூயா. பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 5ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 5:24 வாசிப்போம். ஆமே ஆமே. நல்லா கவனிங்க. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கையில அவன் என்னவாயிட்டான்? காணப்படாமல் போனான். அடுத்து வாசிங்க. தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு தேவனோடு சஞ்சரிக்க உங்களுக்கு அந்த கிருபை தேவை. அவரோடு நீங்க சஞ்சரித்து கொண்டு இருந்தா மாத்திரம்தான் உங்களை ஆண்டவர் என்ன பண்றாரு? எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த பட்டியலிலே உங்களையும் சேர்க்கிறார் என்பதை இந்த வேத வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஹல்லேலூயா. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கையிலே தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. அப்ப மிக
சீக்கிரத்துல நடக்க போகிற எடுத்து கொள்ளப்படுகிறதுல அந்த ரகசிய வருகையில நீங்களும் நானும் பங்கடைய வேண்டுமானால் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஏனோக்கை போல, இந்த நோவாவை போல நீங்களும் நானும் தேவனோடு சஞ்சரிக்க ஆண்டவர் அந்த கிருபையை உங்களுக்கு தருகிறார். ஹல்லேலூயா. கிருபை இல்லாம அவரோடு சஞ்சரிக்க முடியாது, அவரோடு வாசம் பண்ண முடியாது, அவரோடு ஐக்கியம் பண்ண முடியாது, அவரை பார்க்க முடியாது, அவரோட சத்தத்தை கேட்க முடியாது. கிருபை வேணும். அந்த கிருபை இருந்தா தான் அவர் சத்தத்தை கேட்க முடியும். அந்த கிருபை இருந்தா தான் அவர் சித்தத்தை அறிய முடியும். அவர் கிருபை இருந்தா தான் அந்த சித்தத்துல உனக்கு என்ன பங்கு இருக்கிறது என்று உன்னால அறிந்து கொள்ள முடியும். அப்ப இன்னைக்கு கிருபை ஆண்டவர் எதற்காக தருகிறார்? அவரோடு சஞ்சரிப்பதற்காக. ஹல்லேலூயா. தொடர்ந்து மல்கியா தீர்க்கதரிசி இந்த கிருபையை குறித்து, அந்த தேவனோடு சஞ்சரிக்கிற காரியத்தை குறித்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வாசிப்போம். மல்கியா 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். பக்கம் 1104, பக்கம் 1104. மல்கியா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ஆமே ஆமே இல்லை சஞ்சரித்து ஆமே. நல்லா கவனிக்க பாருங்க. லேவியை குறித்து இங்க ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த லேவி என்கிற அந்த கூட்டத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? இந்த லேவி என்னோட சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவரோட என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நீங்க ஆண்டவரோடு பழகும் போது, அவர் உங்களோடு பழகும் போது, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது அவர் மகா பரிசுத்தம் உள்ள தெய்வம் இல்லையா? அவர் உன்னதமான தேவன் இல்லையா? அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணன் அல்லவா? அவர் உங்களை நெருங்கி வரும்பொழுது அந்த பரிசுத்தமான தேவனுடைய வல்லமை உங்களை வியாபிக்கும் பொழுது, உங்களுக்குள்ள எந்த விதமான ஒரு காரியம், மரணமோ அல்லது வித்தியாசமான காரியங்களோ, தேவனுடைய கோபாக்கனை நீங்க பெற்றுக்கொள்ளாமல் இருக்க வேண்டுமானால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வசனம் சொல்லுது பாருங்க, அவன் என்னோடு சமாதானமுமாய், யதார்த்தம் உண்மையுமாய் சஞ்சரித்தான். ஹல்லேலூயா. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவருடைய அந்த கிருபை உங்களுக்கு கொடுக்கப்பட்டது எதற்காக? அவரோடு சஞ்சரிப்பதற்காக. அவரோடு சஞ்சரிக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ என்கிட்ட சமாதானமா இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கும் எனக்கும் நடுவுல எந்த விதமான பிரிவினையும் வரக்கூடாது, இடரல் வரக்கூடாது, எனக்கு பிரியமில்லாத காரியத்தை உன் வாழ்க்கையில நான் பார்க்க கூடாது. அதுதான் சமாதானம். ஏன் நீங்க சமாதானமா வந்தா என்ன அர்த்தம்? உன்னால எனக்கு ஏதாவது கேடு வருமா அப்படின்ற கேட்கறது அந்த வார்த்தையை. அப்ப நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஆண்டவர் மகா பரிசுத்தமுள்ள தேவனை நீங்க சந்திக்க போகும்போது, நீங்க உங்களுக்கு ஒருவேளை வாதம் வந்தாலோ அடி விழுந்தாலோ என்ன அர்த்தம்னா, அந்த பரிசுத்தம் உங்களுக்குள்ள இல்லை, அந்த தகுதி இல்லாம நீங்க இழந்துட்டீங்க, அதனால உங்களுக்குள்ள அடி விழுந்தது என்று அர்த்தம். ஹல்லேலூயா. அப்ப அது இல்லாம இருக்கணும்னா நாம சமாதானமா இருக்கணும். நமக்கும் ஆண்டவருக்குள்ள எந்த விதமான இடைவெளி இல்லாம பரிசுத்த குலைச்சல் வராதபடிக்கு நம்மை ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த லேவி சமாதானமும் யதார்த்தமும், அதாவது உண்மையாக சஞ்சரித்ததுனால அவன் அநேகரை அக்கிரமத்தில் நின்று அவன் என்ன பண்ணா? திருப்பினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அவரோடு சஞ்சரிக்கக்கூடிய கிருபையை தராரு. எதற்காக? நீங்களும் நானும் அநேகரை அக்கிரமத்தில் நின்று திருப்புவதற்காக. அக்கிரமம், அந்த வார்த்தையை நல்லா கவனித்து பாருங்க. கிரமம் சரியாக செய்வது, அக்கிரமம் தவறா செய்வது, இவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப சரியா செய்யும் போது அவன் கிரமமா செய்யறான், தவறா செய்யும் போது அவன் அக்கிரமா செய்யறான். அப்ப நல்லா கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த அக்கிரமன்ற வார்த்தை யாருக்கு கொடுக்கப்படுகிறது? எந்த ஒரு தேவ பிள்ளை ஆண்டவருடைய வழியை விட்டு தவறா நடக்கிறானோ அப்ப அவன் அக்கிரமம் செய்யறான்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ ஏசப்பாவை அறியாத மக்களை குறித்து இங்க சொல்லல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அக்கிரமக்காரனை யாரை சொல்றாரு? அவரை அறிந்து துணிகரமாக அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறதுனால அக்கிரமத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கிற, அவர் ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கிற, அவருடைய ஆவியினால நிரப்பப்பட்டு பின்மாற்றத்தில் போயிருக்கிற அநேக அக்கிரமக்காரரை நீங்களும் நானும் தேவனோடு சஞ்சரிக்கும் பொழுது மாத்திரம்தான்
திருப்ப முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப பின்மாற்றத்தில் போன ஆத்துமாக்களை திருப்புவதற்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு அந்த கிருபையை தருகிறார். பின்மாற்றத்தில் போன ஆத்துமாக்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை தேவன் மீண்டுமாக புதுப்பிக்க விரும்புகிறார். வழி தவறி சென்ற பரிசுத்தவான்களை மீண்டுமாக உன்னையும் என்னையும் கொண்டு அவர் மீண்டுமாக அவருடைய சபையில சேர்க்க விரும்புகிறார். ஆதலால் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு அவருடைய கிருபையை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். எதற்காக? அவரோடு சஞ்சரிப்பதற்காகவும், கூடவே ஆண்டவர் அக்கிரமத்தினின்று அநேக விழுந்து போன பரிசுத்தவான்களை திரும்ப அவங்களை நிலை நிறுத்துவதற்காகவும் ஆண்டவர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். எத்தனை பேர் இந்த காரியத்துக்கு, இந்த உன்னதமான பணிக்கு உங்களை ஒப்பு கொடுக்க போறீங்க? யோசித்து பாருங்க. அன்றைக்கு லேவி அநேகரை பாவம் செய்து தேவனால குத்தப்பட்டு, ஐயோ தேவனுக்கு விரோதமா நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி வருந்தி மனம் திரும்பி வந்த மக்களுக்கு அந்த லேவியர்கள் தான் தேவ சமூகத்திலே பாவ பிராயச்சித்தை செய்தது போல, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய அக்கிரமத்திலிருந்து அவர்களை திருப்பினவர்கள் இந்த லேவியர்கள். அதே உன்னதமான அழைப்பை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுக்கிறார். எதற்காக? அவருடைய கிருபை வைத்து, அவரோடு சஞ்சரிக்கிறவர்களாக வைத்து, அதோடு கூட அக்கிரமத்தினின்று அநேக பிள்ளைகளை, விழுந்து போன பிள்ளைகளை, பின்மாற்றத்தில் போன பிள்ளைகளை, தேவனை விட்டு தூரம் போன பிள்ளைகளை திருப்ப கொண்டு வந்து நிலை நிறுத்துவதற்கு உன்னையும் என்னையும் நம்பி ஆண்டவர் இந்த பொறுப்பை கொடுப்பதற்காக கிருபையை வைக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் பயன்பட போறீங்க? எத்தனை பேர் அந்த உன்னதமான ஊழியத்தை செய்யறதுக்கு உங்களை ஒப்பு கொடுக்க போறீங்க? கர்த்தருடைய கிருபை உங்க மேல வரப்போகுது. ஹல்லேலூயா. இரண்டாவதாக நாம வாசிப்போம், ஆண்டவர் எதற்காக நமக்கு அந்த கிருபையை கொடுக்கிறார். வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 39:21 வாசிப்போம். 39:21. கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். நல்லா கவனிங்க. சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இரண்டாவதாக ஆண்டவருடைய கிருபை எதற்காக நமக்கு கொடுக்கப்படுகிறது? ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, யோசேப்புக்கு அந்த சிறைச்சாலை தலைவனுடைய தயவு எப்ப கிடைச்சது? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அந்த வசனத்தோட மேற்பகுதி சொல்லுது பாருங்க, கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்ததனால. அப்ப கிருபை யாருக்கு கிடைக்குதோ, கிருபை யார் மேல வைக்கப்படுகிறதோ, கிருபையை பெற்றுக்கொள்ளுகிற மக்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பல மக்களுடைய கண்களிலே அவர்களுக்கு தான் தயவு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தயவு கொடுக்க விரும்புகிறார். அநேக மக்களுடைய கண்களிலே தயவு கொடுக்க விரும்புகிறார். அநேக அதிகாரிகளுடைய கண்களிலே தயவு கிடைக்க செய்கிறார். அநேக ராஜாக்களுடைய கண்களிலே உங்களுக்கு தயவு கிடைக்க செய்கிறார். பாருங்க, இந்த யோசேப்புக்கு கொடுத்தது போல உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பதற்காக ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் மேலும் என் மேலும் அவருடைய கிருபையை வைக்க போகிறேன் என்று ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, எதற்காக ஆண்டவர் அந்த யோசேப்புக்கு அந்த கிருபையை வைத்தார்? எதற்காக அந்த சிறைச்சாலைக்காரனுடைய தயவு அவனுக்கு தேவைப்பட்டது என்றால், என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பை கொண்டு ஆண்டவர் எகிப்தையும் முழு உலகத்தையும் ரட்சிக்க விரும்பினார். அந்த பெரிய கொடிய பஞ்சத்திலே எல்லா மக்களையும் பாதுகாக்க விரும்பினார். ஒரு உணவு பிரச்சனை வருகிறது, உணவுக்கு உண்டான ஆகாரத்துக்கு உண்டான போராட்டம் வருகிறது. அந்த போராட்டத்திலிருந்து எல்லா ஜனங்களை பாதுகாக்க ஆண்டவர் விரும்பி முன்னதாகவே யோசேப்பை இஸ்ரவேலிலிருந்து பிரித்து அண்ணன்கள் அவர்களை பகைக்க வைத்து குடியிலே தள்ள வைத்து இஸ்ரவேலருக்கு அவர்களை விற்க வைத்து முன்பதாகவே இந்த யோசேப்பை ஆண்டவர் எகிப்துக்கு நடத்தி சென்ற பாதைகளை வேதத்தை நீங்க வாசிக்கும் பொழுது உங்களால் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, அப்படி வந்தவனை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த ஒரு தரிசனம் உண்டு, ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த ஒரு திட்டம் உண்டு. வேதத்தில் நீங்க வாசித்து பாருங்க, அவனுடைய அரிக்கட்டு மாத்திரம் அது நடுவாக நிற்கிறது. அவனுடைய அண்ணன்களுடைய அரிக்கட்டு அனைத்தும் அந்த அரிக்கட்டு யோசேப்புடைய அரிக்கட்டுக்கு முன்பதாக வணக்கமா விடுவதை போல ஒரு காட்சியை ஆண்டவர் அங்க கொடுத்தார். அந்த அரிக்கட்டு என்பது எதை குறிக்கிறது? உணவு சம்பந்தப்பட்ட ஒரு காரியத்தை அது காட்டுகிறது. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அரிக்கட்டு என்பது எது? நெற்கதிர்களை எல்லாம் ஒன்னா சேர்த்து அறுத்து ஒரு
கட்டாக கட்டுவதை தான் அந்த பகுதி நமக்கு காட்டுகிறது. அப்படியானால் என்ன? உணவின் நிமித்தமாக ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் இந்த உலகத்தில் செய்ய போகிறார். அன்றைக்கு இந்த யோசேப்பை கொண்டு அந்த உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல, ஆகாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த யோசேப்பை கொண்டு அவருடைய அண்ணன்கள் அனைவரையும் அவர் பாதுகாக்க போகிறார் என்பதுதான் அந்த தரிசனத்துடைய ஒரு காரியம். ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு தரிசனத்தை காட்டினார். என்ன? சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் அந்த யோசேப்பை வணங்கினது என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அவருடைய தாயாரையும் அவன் தான் போஷிக்க வேண்டியதா இருந்தது, அவனுடைய தகப்பனையும் அவன் தான் போஷிக்க வேண்டியதா இருந்தது. முழு உலகத்தையும் போஷிக்க ஆண்டவர் பயன்படுத்தின பாத்திரம் தான் இந்த யோசேப்பு. ஹல்லேலூயா. அப்படியானால் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய திட்டம் யோசேப்பு கொண்டு முழு உலகத்தையும் உணவு போராட்டத்திலிருந்து, பஞ்சத்திலிருந்து பாதுகாப்பது தான் அவருடைய திட்டமா இருந்தது. அப்படி அந்த உணவு போராட்டத்திலிருந்து அவனை பாதுகாக்க வேண்டுமானால் அந்த விஷயத்தை கையாளக்கூடிய அந்த காரியம் யோசேப்புக்கு வேணும். இப்போ இவ்வளோ உணவு பஞ்சம் வரப்போகுது, இவ்வளோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு இந்த ஆகாரம் தேவைப்படுது. இந்த ஆகாரத்தை குறித்த அந்த ஞானம், அதை எப்படி சேமிப்பு வைக்கிறது, எப்படி கணக்கிடுவது என்பதை குறித்து ஒரு நல்ல ஒரு பயிற்சி இப்பொழுது யோசேப்புக்கு தேவைப்படுகிறது. அந்த யோசேப்புக்கு அந்த பயிற்சியை கொடுப்பதற்காக சிறைச்சாலை தலைவனுடைய கண்களிலே ஆண்டவர் தயவு கிடைக்க செய்தார். எப்பொழுது? அவருடைய கிருபை அவன் மேல வைத்து. ஹல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு அந்த பயிற்சி அவனுக்கு கொடுக்கப்பட்ட திட்டத்துக்கு அந்த பயிற்சி தேவைப்பட்டதுனால என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பின் நாட்களிலே தரிசனம் நிறைவேறும் நாட்கள் வந்த பொழுது அந்த காரியத்தை அவன் செவ்வையாக செய்து முடித்து எகிப்தை பாதுகாத்தான், அவனுடைய அண்ணன்களை பாதுகாத்தான், தாயும் தகப்பனையும் பாதுகாத்தான், முழு உலகத்தையும் பாதுகாக்க தேவன் அவனை எடுத்து பயன்படுத்தினதை வேதம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. ஹல்லேலூயா. ஆம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுடைய திட்டத்திற்கு அவருடைய தயவு நமக்கு தேவைப்படுகிறது. பாருங்கள், தானியேலுக்கு ஆண்டவர் எல்லா தலையாருடைய கண்களிலே தயவு கிடைக்க செய்தார் என்று வேதம் தானியேல் 1 அதிகாரம் 8-9 வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அநேக பிள்ளைகளுடைய கண்களிலே தயவு தானியேலுக்கு கிடைத்தது. அதனால அவனை ஆண்டவர் விசேஷித்த விதமாக வழி நடத்தினது அந்த பகுதி நமக்கு காட்டுகிறது. ஆம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் அநேகருடைய கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்க செய்ய போகிறார். ஒருவேளை வேலைக்காக நீங்க முயற்சி பண்ணலாம், அதிகாரியுடைய கண்களிலே தயவு கிடைக்கலாம். நீங்க ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கலாம். ஆண்டவருடைய கிருபை உங்க மேல வைக்கிறது எதற்காக? உங்களுக்கு ப்ரமோஷனுக்கு உங்க அதிகாரியுடைய கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்க செய்கிறதா இருக்கலாம். அல்லது உங்களுடைய எதிர்காலத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை, திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்காக ஒரு சிலருடைய கண்களிலே ஆண்டவர் உங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணி அந்த இடத்துல உங்களுக்கு நல்ல நாலேஜ் கொடுக்கும்படியாக, நல்ல அறிவை கொடுக்கும்படியாக, நல்ல தேறுதலை கொடுக்கும்படியாக ஆண்டவர் இன்றைக்கு அநேகருடைய கண்களிலே தயவு கிடைக்க உங்களுக்கு கிருபை தருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கிருபையை நாம பெற்றுக்கொள்ளும் போது, இந்த தயவை பெற்றுக்கொள்ளும் பொழுது தானியேலுடைய ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். தானியேல் 1 அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். மிக முக்கியமான ஒரு காரியம், தயவு கிடைக்கும் பொழுது நாம அறிந்து கொள்ள வேண்டிய மிக பிரதானமான ஒரு காரியம். தானியேலின் புஸ்தகம் 1 அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிப்போம். பக்கம் 1028. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் ஆமென், அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் ஆமென், தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று ஆமென், தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் ஆமென். இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். நல்லா கவனிங்க. முதலாவது ஆண்டவர் தயவு கிடைக்க செஞ்சார் யோசேப்புக்கு. எதற்காக தயவு கிடைக்க செஞ்சாரு? அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு, சில காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு அவனுக்கு பயிற்சி தேவைப்படுகிறது. அந்த பயிற்சிக்காக ஆண்டவர் என்ன பண்ணாரு? யோசேப்புக்கு என்ன பண்ணாரு? சிறைச்சாலை அந்த தலைவனுடைய கண்களில தயவு கிடைக்க செய்தாரு. இரண்டாவதாக தயவு எதற்காக ஆண்டவர் கொடுக்கிறார் பாருங்க. தானியேல் சொல்லுகிறான் பாருங்க, தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். ஆம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தீட்டுப்படுத்துவதுனா என்ன? உங்க பரிசுத்தத்தை நீங்க இழந்து போகக்கூடாது. உங்க பரிசுத்தத்தை நீங்க இழந்து விடக்கூடாது. உங்க பரிசுத்த வாழ்க்கையை நீங்க இழந்து விடக்கூடாது. அல்லது அந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு எந்த பங்கமும் வந்துடக்கூடாது, எந்த இடரலும் வந்துடக்கூடாது. இதுதான் அந்த தீட்டுன்ற வார்த்தையினுடைய அர்த்தம்.
அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் பரிசுத்தமாய் நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டுமானால், இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தானியேலுக்கு அந்த பிரதானிகளுடைய கண்களே தயவு கிடைத்தது போல இன்றைக்கு அந்த தயவு நமக்கு தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. நாம நம்முடைய ஓட்டத்தை பரிசுத்தமாய் ஓடி முடிக்க, நம்ம பரிசுத்தமாய் நம்மை காத்துக் கொள்வதற்கு இன்றைக்கு அந்த தயவினால, ஆண்டவருடைய தயவினால தான் நாம பரிசுத்தமா வாழ முடியும். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நம்ம தீட்டுப்படுத்தாம, நம்ம பரிசுத்த குலைச்சல் ஆகாம வாழணும்னா, நம்ம ஓட்டம் ஜெயமாக இருக்கணும்னா, உனக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய அந்த கிருபை இருந்தாதான் உனக்கு அந்த தயவு கிடைக்கும். ஹல்லேலூயா. பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப இன்னைக்கு அந்த பரிசுத்த காரியத்தை குறித்து அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு சொப்பனத்தின் மூலமாக ஒரு ஆவிக்குரிய காரியத்தை ஆண்டவர் அங்க கற்றுக் கொடுக்கதை பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 10ஆம் அதிகாரம் 9 - 16 வசனங்களை வாசிங்களேன். மறுநாளிலே ஆமென். அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில், ஆமென், பேதுரு 6ஆம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். ஆமென், அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். ஆமென், அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து, ஆமென், வானம் திறக்கிறதற்காகவும், ஆமென், 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும், ஆமென், அதிலே பூமியில் உள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும், ஆமென், காட்டு மிருகங்களும், ஆமென், ஊரும் பிராணிகளும், ஆமென், ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் ஆமென் கண்டான். அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு, ஆமென், அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, ஆமென், அப்படியல்ல ஆண்டவரே. நல்லா கவனிங்க, அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமுமாய் இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றான். ஆமென். இப்ப அடுத்த ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க அதுக்கு. அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவைகளை ஆமென் தீட்டாக எண்ணாதே என்று 2ஆம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. நல்லா கவனிங்க, ஆண்டவர் பேதுருக்கு ஒரு தரிசனத்தின் மூலமாக ஒரு காரியத்தை உணர்த்த விரும்பினார். என்ன? ஆண்டவர் அந்த மிருகங்களை குறித்து சொல்றார் பாத்தீங்களா? பூமியில உள்ள சகலவிதமான 4 கால் ஜீவன்கள், காட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள், இதெல்லாம் யாருக்கு அடையாளம்னா பலவிதமான புறஜாதி மக்களுக்கு அது அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த புறஜாதி மக்களை பார்த்து தான் இப்ப இந்த பேதுரு என்ன சொல்றாரு? அவங்க யாரு? அசுத்தமானது, தீட்டுள்ளதையும் நான் ஒன்றையும் நான் புசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுதானே? ஏன்? அதே அந்த அதிகாரத்தோட 28ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. பேதுரு இப்போ பாத்தீங்கன்னா அந்த கொர்நேலிய குடும்பத்தை பார்த்தவன் என்ன சொல்றான்? அவர்களை நோக்கி, அந்நிய ஜாதியானோட கலந்து அவனிடத்துல போக்கு வரவா இருப்பது யூதனானவனுக்கு விளக்கப்பட்டு இருக்கிறது. அப்படின்னா என்ன? அவங்களுக்குள்ள ஒரு பாரம்பரியமா ஒரு பழக்கம் இருக்குது. என்ன? அவங்க யூதர்கள் புறஜாதிகளோட கலக்க மாட்டாங்க, புறஜாதியோட போக்குவரத்தா இருக்க மாட்டாங்க. அதை அவங்க எப்படியா என்றாங்க? தீட்டாக என்றாங்க, பரிசுத்த குலைச்சலாக எண்ணுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? தேவன் பரிசுத்தமாக்கினவைகளை நீ ஏன் தீட்டா என்ற? அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ தீட்டா வாழணும் தீர்மானம் பண்ற தானியேலை போல. ஆனா அதே போல தீட்டே இல்லாம தேவன் பரிசுத்தமாக்கின ஜனங்களை ஏன் நீ அவங்கள கவனிக்க மாட்டேங்கிற? ஏன் அவங்களோட நீ பயணிக்க மாட்டேங்கிற? ஏன் உன் ஊழியத்தில் அவங்களோட ஐக்கியத்தை நான் ஏற்படுத்தினா அதை விட்டு நீ விலகி போற? அல்லது அவங்க உங்களோட ஐக்கியம் கொள்ள வந்தா நீ ஏன் விலகி போற? இல்ல, என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு இந்த ஒரு தடுக்கலை உனக்குள்ள நீ வச்சிருக்கிறதுனால உன் பார்வைக்கு அவங்க அசுத்தமா இருக்காங்க, உன் பார்வைக்கு அவங்க இப்படி, ஒருவேளை அவங்க அப்படிப்பட்டவங்களா இருப்பாங்களோ, இவங்க இப்படிப்பட்டவங்களா இருப்பாங்களோ. நாம ஏற்கனவே பல மக்களை பார்த்தோமே, பல ஊழியங்களை பார்த்தோமே, பல மனிதர்களை பார்த்தோமே, அவங்க இப்படியெல்லாம் என்கிட்ட நடந்துகிட்டாங்களே, அதே போல இவங்கள நடந்துகிட்டாங்கன்னா நான் என்ன பண்றது என்று சொல்லி இன்னைக்கு பேதுருவை போல அநேகர் தேவன் கொண்டு அவர்களுக்கு கொடுக்கிற ஐக்கியத்துல, ஆவிக்குரிய ஐக்கியத்துல, ஆவிக்குரிய ஓட்டத்துல பயணிக்க தடுமாறுகிற கூட்டத்தை இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்துல பார்க்க முடியும்.
இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்துல பார்க்க முடியும். நீங்க பரிசுத்தமா வாழ்றீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு ஆண்டவர்களுக்கு தயவு கொடுத்திருக்காரு, அதற்காக ஸ்தோத்திரம். அதே போல என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உங்களை தகுதிப்படுத்தின தேவன், உங்களுக்கு தயவு பாராட்டின தேவன், உங்களோடு கூட ஒரு கூட்டம் மக்களை பரிசுத்தமா வாழ்வதற்கு மாத்திரமல்ல, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக பரிசுத்தர்களை இணைக்கிற தேவன் இந்த இடத்துல அந்த காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? உங்களையோட ஒரு சிலரை நான் ஐக்கியம் கொள்ள வைப்பேன், அல்லது அவர்களோட உங்களை ஐக்கியம் கொள்ள வைப்பேன். அப்படி ஐக்கியம் கொள்ள வைக்கும் பொழுது உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட அந்த பிரதர் எப்படிப்பட்டரோ, அந்த சிஸ்டர் எப்படிப்பட்டவோ, அவங்க ஊழியம் எப்படி இருக்குமோ, அவங்க எப்படி ஊழியம் செய்வாங்களோ என்று சொல்லி அவங்களை குறித்து இடரல் அடையாதபடிக்கு, அவங்களை குறித்து வித்தியாசமான எண்ணங்களை உங்கள் மனதில் வைக்காதபடிக்கு, அல்லது அவர்களோ நீங்களை இணைந்து செய்ய வேண்டிய தேவ திட்டத்துக்கு நீங்க இடரலா இல்லாதபடிக்கு, இந்த பேதுருவை போல மனம் திரும்பி காரியங்களை உணர்ந்து கொர்நேலியோடு அவன் பயணித்து தேவ மகிமை கண்டடைந்து போல இன்னைக்கு பரிசுத்தமாய் வாழ நினைக்கிற தேவ பிள்ளைகளே, தேவ தயவை பெற்றுக்கொள்ள நினைக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களோடு கூட ஆண்டவர் ஒரு கூட்டம் மக்களை பயன்படுத்தி அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். அதற்கு இன்றைக்கு அந்த தயவு உங்களுக்கு கிருபையினாலே கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆதலால் இன்றைக்கு ஆண்டவர் கிருபை உங்களுக்கு எதற்காக கொடுக்கிறாரு? அநேகருடைய கண்களிலே தயவு கிடைக்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேவ திட்டத்தை நீங்க செயல்படுத்த உங்களுக்கு பயிற்சி தேவைப்படுகிறது. அந்த பயிற்சிக்காக சிலருடைய கண்களில் அவர் தயவு கிடைக்க செய்கிறார். இரண்டாவதாக, நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்காக ஆண்டவர் உங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணுகிறார். மூன்றாவதாக, அந்த பரிசுத்தமா வாழ்கிற உங்களோடு கூட ஒரு கூட்ட மக்களை இணைக்க தேவன் விரும்புகிறார். அவர்களும் நீங்களும் இணைந்து செயலாற்ற வேண்டிய ஊழிய காரியங்கள் அநேகம் உண்டு. அந்த இடத்துல நீங்கள் எந்த விதத்திலும் பரிசுத்தத்தை குறித்து அல்லது தேவன் பரிசுத்தமாக்கின மக்களை குறித்து நீங்கள் தவறான எண்ணம் கொண்டு ஊழியத்துக்கோ அவருடைய சித்தத்துக்கோ இடரலா இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் திருவுளம் பெற்றுகிறார். ஹல்லேலூயா. அப்ப இரண்டு காரியங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். ஒன்று, எதற்காக அவருடைய கிருபை தராரு? ஒன்று, அவரோட சஞ்சரிக்க. இரண்டாவது, அநேகருடைய கண்களில நமக்கு தயவு கிடைக்க செய்வதற்காக. ஹல்லேலூயா. மூன்றாவதாக கடைசியாக வாசித்து முடிப்போம். லூக்கா 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. 1:28, பக்கம் 76, பக்கம் 76. லூக்கா 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. அவள் இருந்த வீட்டிலே பிரவேசித்து, நல்லா கவனிங்க, மரியாதை பார்த்து கேப்ரியல் தூதன் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? கிருபை பெற்றவளே வாழ்க, ஆமென். ஆமா, நல்லா பாருங்க. எதுக்காக ஆண்டவர் அந்த கிருபை அவளுக்கு கொடுத்தாருன்னா 31, 32 வசனத்தை வாசிங்க. பெறுவாய், பேரிடுவாயாக என்றார். நல்லா கவனிங்க, உன் வயிற்றில் இருந்து வெளிப்பட போகிற இந்த இயேசு எப்படிப்பட்டவர்? அவர் பெரியவராய் இருப்பார், எண்ணப்படுவார். ஆமா, நல்லா கவனிங்க. உன்னதமான தேவன் தன்னுடைய ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த மரியாள் என்ற கிருபை பெற்றவள் மூலமாக அவர் வெளிப்பட சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கல்யாணமாகாத ஒரு மரியாள், கன்னி பிராயத்தில் இருக்கிற மரியாளை ஆண்டவர் தேவதூதன் மூலமாக செய்தி அனுப்பி, நீ கிருபை பெற்றவள், எதற்காக உனக்கு அந்த கிருபை கொடுக்கப்பட்டதுன்னா உன் மூலமாக ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார், தன்னை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். அநேகர் ரட்சிப்புக்குள்ள நடத்தனா, அநேக ஜனங்களுடைய பாவங்களிலிருந்து அவங்களை மீட்கணும்னா இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மரியாள் இடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும் என்பதாக தேவ திட்டமாய் இருக்கிறது. ஆதலால் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவன் கிருபை தரேன்னு சொன்னாரே, கிருபையை மேல வைப்பேன் என்று சொன்னாரே, எதற்காக? மூன்றாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, உங்களில் இருந்து அவர் வெளிப்பட விரும்புகிறார், உங்களில் இருந்து அநேகரை ரட்சிக்க விரும்புகிறார்,
உங்களில் இருந்து ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற விரும்புகிறபடியினால அந்த கிருபையை தேவன் உங்களுக்கும் எனக்கும் தருகிறேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த காலகட்டத்தில் ஆண்டவர் உங்கள் மூலமாக செயல்பட விரும்புகிற நேரத்தில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அநேகர் உங்களை நிந்திக்கலாம். மரியாதை நிந்தித்தது போல, மரியாதை அவமானப்படுத்தினது போல அநேகர் உங்களை வித்தியாசமான முறையில் பேசலாம். ஆனாலும் நீங்க கலங்காதீங்க, ஆனாலும் நீங்க பயப்படாதீங்க. இன்றைக்கு ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு உங்களை நீங்க ஒப்பு கொடுங்க. நீங்க நினைக்கலாம், அநேகர் உங்களை பார்த்து நினைக்கலாம், என்ன இவன் பாரு ஆண்டவரை பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு லூசுத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கான் பாரு, இவன் லூசுத்தனமா நடந்துக்கிறா பாரு அப்படின்னு சொல்லி உங்களை பைத்தியக்காரனை போலவே அநேக சித்தரித்து ஏளனமாய் பேசக்கூடிய நாட்கள் வரலாம். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:21, 227ஆம் பக்கம். எப்படியெனில் ஆமே ஆமே நல்லா கவனிங்க, பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே. ஆமா, ஏன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு உலகம் உங்களை பார்த்து பைத்தியக்காரன் சொல்லலாம், பிழைக்க தெரியாதவன் சொல்லலாம், பாருங்க வேலை வெட்டி இல்லாதவன் சொல்லலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது பாருங்க, இந்த பைத்தியக்காரர்களாகிய நம்மை கொண்டு, என் சகோதரனை உன்னை கொண்டு, என் சகோதரியை உன்னை கொண்டு கர்த்தர் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே அநேகரை ரட்சிக்க தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆதலால் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தரார். எதற்காக? மரியாதையிலிருந்து வெளிப்பட்டது போல இன்றைக்கு உங்களிடத்திலும் என்னிடத்தில் இருந்து இந்த உலகத்துக்கு தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார். தான் தான் தெய்வம் என்பது வெளிப்படுத்த விரும்புகிறார். தான் தான் மனுக்குலத்தை நேசிக்கிற தேவன் என்பது வெளிப்படுத்த விரும்புகிறார். பாவிகளை ரட்சிக்க வந்தவர் இவர்தான் என்பதை வெளிப்படுத்த விரும்புகிறார். ரட்சிப்புக்குரிய வழியை உங்கள் மூலமாக வெளிப்படுத்த விரும்புகிறார். தேவ திட்டத்தில் உங்களுக்கு எனக்கு ஒரு பங்கை கொடுக்கும்படியாக இன்றைக்கு அந்த கிருபையை உங்கள் மேல வைத்து உங்களில் இருந்து அவர் வெளிப்பட விரும்புகிறார். எத்தனை பேர் தங்களுக்கு இன்னைக்கு ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க போறீங்க? யோசித்து பாருங்க. இன்னைக்கு பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கம், உங்க பைத்தியமாய் தோன்றுகிற வாழ்க்கை இன்னைக்கு அநேகரை ரட்சிக்கும். பேதுருவை பார்த்து சொன்னாங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிப்பாங்க, இவன் குடிகாரன்யா, இவன் குடிகாரன், எல்லாம் மது குடிச்சிட்டு குடியை குடிச்சிட்டு இன்னைக்கு சாராயத்தை குடிச்சிட்டு உளறிக்கிட்டு இருக்காங்க சொல்லிட்டு அப்போஸ்தலர் அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியினால அக்கினி அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையில தேவனை துதிக்கிற மக்களை பார்த்து அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? குடிச்சு ஆடிக்கிட்டு இருக்கான் பாரு, குடிச்சு பேசிக்கிட்டு இருக்கான் பாருன்னு சொன்னாங்க. ஆனா அந்த பரியாசத்தை பேதுரு பார்க்கல, அந்த அவமானத்தை பேதுரு பார்க்கல, அந்த நிந்தையை பேதுரு பார்க்கல. அவ்வளவு பேர் மத்தியில, தன்னை நிந்தித்த மக்களுக்கு மத்தியில, தன்னை அவமானப்படுத்தின மக்கள் மத்தியில அவன் எழும்பி நின்று ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை அவன் பிரசங்கித்தான். அந்த பிரசங்கம் 3000 பேரை ரட்சித்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு என்னை அவமானப்படுத்துகிறான், என்னை திட்டுறான், என்னை அடிக்கிறான், என்னை கேவலமா பேசுறான், இவனுக்காக நான் சுவிசேஷம் அறிவிப்பது என்று சொல்லி இன்னைக்கு அநேகர் சுவிசேஷம் அறிவிப்பதை முடக்கி கொள்ளுகிறார்கள். தங்களை கொண்டு தேவன் பயன்படுத்த நினைக்கிறார். ஆனால் அவர்கள் அந்த பணியை செய்யாதபடிக்கு நிந்தைக்கு பயந்து, அவமானத்துக்கு பயந்து, இன்னைக்கு பரியாசத்துக்கு பயந்து, அடி உதைகளுக்கு பயந்து இன்னைக்கு அநேகர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அவர்கள் தயாராக இல்லை. நல்லா யோசித்து பாருங்க. இன்னைக்கு அந்த ஒரு காரியம் பேதுருகிட்ட இருந்ததுன்னா 3000 பேர் எப்படிங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க? அவன் நிந்தையை பார்க்கல, அவமானத்தை பார்க்கல, தன்னை பைத்தியக்காரன் சொல்றத அவன் பார்க்கல, தன்னை குடிகாரன் சொல்றதை பார்க்கல. ஆனாலும் அதற்கு மேலாக அவன் எழும்பி நின்று அதையெல்லாம் புறம்பே தள்ளிவிட்டு தன்னை ரட்சித்த தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற அந்த பரியாசக்காரர் கூட்டத்துக்கு முன்பதாக பைத்தியமாய் தோன்றுகிற சுவிசேஷத்தை பிரசங்கித்தான் பேதுரு. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஒரு நாளிலே இந்த பவுல் துணி துவைத்து கொண்டு இருக்கிற ஆற்றங்கரையில் அநேக சகோதரிகள் துணி துவைத்து கொண்டு இருக்கிறாங்க. அவன் பாட்டு போறான், போய் அந்த துணி துவைக்கிற மக்கள் கேட்கிறாங்க, கேட்கலையா, எதையும் கவனிக்கல, நேரம் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அவன் பாட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அதை பார்க்கும்போது என்ன நினைச்சிருப்பாங்க? நல்லா யோசனை பண்ணிப்பாங்க, லூசு பையன் தனியா பேசிக்கிட்டு இருக்கான் பாருன்னு சொல்லியிருப்பாங்க.
ஆனா இந்த பவுல் அதையெல்லாம் நினைக்கவே இல்லை. அவன் மாறாக என்ன நினைத்தான், எப்படியோ ஆகிலும் ஆண்டவர் காரியத்தை நடத்தணும். என்ன அவங்க பைத்தியம் சொன்னாலும் பரவாயில்ல, என்ன லூசுன்னு சொன்னாலும் பரவாயில்ல, என்ன குடிகாரன்னு சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு வேலையே இல்லைன்னு சொல்லி என்னை அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல, இன்றைக்கு நான் வாயை திறந்தாதான் அவங்க ரட்சிக்க முடியும் என்பதை அந்த திட்டத்தை உணர்ந்து, அந்த அர்ப்பணிப்பை உணர்ந்து அன்றைக்கு அவன் செயல்பட்டதுனால லீதியால் என்ற ஒரு சகோதரியுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. அதான் யோசனை பண்ணி பாருங்க. நாம வாயை திறந்தாங்க ரட்சிப்பு அநேகருக்கு கொடுக்க முடியும். நாங்க செயல்பட்டாதான் இன்னைக்கு நம்முடைய தேசம் ரட்சிக்க முடியும். நாம செயல்பட்டாதான் நாம இருக்கிற பகுதியை ரட்சிக்க முடியும். ஆண்டவர் உங்களையும் என்னையும் கொண்டு அநேகரை ரட்சிக்க விரும்புகிறார். அநேக பேதுகளை நம்பி இந்த வார்த்தையை கொடுத்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு அநேக பவுலை கொண்டு நீதியாலை ரட்சிக்க தேவன் சித்தம் கொண்டு பேசி கொண்டு இருக்கிறார். உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பிறகு அதன் பலனை காப்பான் என்று சொன்னாரு. வார்த்தை நீங்க பிரசங்கிங்க, பவுலை போல பிரசங்கிங்க. ஒருவேளை உங்களை பிரசங்கிக்கிறவங்களா வைக்கலாம். ஒரு சில பேர் அந்த வசனத்தை உறுதிப்படுத்தக்கூடிய அவர்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கக்கூடிய மக்களாக ஆண்டவர் ஏற்படுத்தலாம். பவுலுக்கு பிரசங்கம் பண்ண தெரியும், அப்போலோக்கு நீர் பாய்ச்ச தெரியும். பவுலுக்கு விதைக்க தெரியும், அப்போலோக்கு நீர் பாய்ச்ச தெரியும். ஆனா விளைய செய்கிற தேவன் உங்களோடு என்னோடு கூட இருக்கிறார். நீங்க விதைச்சாதாங்க, அப்போலோ தண்ணி பாய்ச்சினாதாங்க இன்னைக்கு ஆண்டவரால் விளைய செய்ய முடியும். இன்னைக்கு யார் விதைக்க போவது, யார் தண்ணீர் பாய்ச்சி தங்களை ஒப்பு கொடுக்க போகிறது? எத்தனை பேர் அதுக்கு ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்ற உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? யோசித்து பாருங்க. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் இந்த மிகப்பெரிய பாத்திரமாக எடுத்து பயன்படுத்த, பேதுருவை போல பவுலை போல வல்லமையான ஊழியக்காரர்களாக எடுத்து பயன்படுத்த இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய கிருபையை நம்ம மேல வைக்கிறார். முதலாவதாக அவருடைய கிருபை எதற்கு? அவரோடு சஞ்சரிப்பதற்கு. இரண்டாவதாக அவருடைய கிருபை எதற்கு? அநேகருடைய கண்களில் நமக்கு தயவு கிடைக்க. மூன்றாவதாக அவருடைய கிருபை எதற்கு? பெரியவராகிய அவர் நம்மிலிருந்து வெளிப்படுவதற்காக கிருபை தருகிறார். ஹல்லேலூயா. அதெல்லாம் இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை கேட்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த வேண்டுமானால் இன்றைக்கு அந்த கிருபை இல்லாமல் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கிருபை இல்லாமல் நீங்க ஆண்டவரை தரிசிக்க முடியாது. அந்த கிருபை இல்லாமல் நீங்க விசேஷித்தவர்களாக மாற முடியாது. அந்த கிருபை இல்லாம நீங்க ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியாது, அவரை தரிசிக்க முடியாது, பரலோகம் செல்லவே முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க கிருபை வேணும். எனக்கு போல கிருபை பெற்றுக்கொள்ளுங்க, அப்போதான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும். ஒப்பு கொடுப்போமா? அப்படி யாவரும் கண்களை மூடுவோமா? ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நாம் எல்லாரும் கண்களை மூடி முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு நிமிஷம் நம்ம உயிர்த்து ஆராய்ந்து பார்ப்போம். என் வாழ்க்கையில கிருபை இருக்கா? என் வாழ்க்கையில என்னை ஆண்டவர் பயன்படுத்தணுன்ற ஆசை மாத்திரம் இருக்கு. ஆண்டவர் என்னை இப்படி எடுத்து பயன்படுத்த மாட்டாரா? மோசேவை போல செங்கடலை பிளக்க வைத்திட மாட்டாரா? யோசுவாவை கொண்டு சூரியனை சந்திரனை நிக்க வைத்தது போல என்னை கொண்டு செய்ய மாட்டாரா? இந்த எலியாவை கொண்டு பயங்கரமான காரியத்தை செஞ்சாரு, அக்கினியை வானத்திலிருந்து இறக்க பண்ணினாரு. அது மாதிரி காரியம் என் வாழ்க்கையில நடந்துடாதான்? பேதுருடைய நிழல் பட்டு அநேக சொஸ்தமானாங்களே, அதே மாதிரி என் ஊழியத்துல நடந்துடாதான்? நான் ஜெபிக்கும் பொழுது நடக்காதான்? என் வாழ்க்கையில நடக்காதா என்று சொல்லி அநேக கேள்வி குறிகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டு இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். உனக்கு கிருபை வேணும், இதெல்லாம் செய்ய உனக்கு கிருபை வேணும். இந்த கிருபை இல்லாம உன்னால எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. இந்த கிருபை இல்லாம உன்னை என்னால எடுத்து பயன்படுத்த முடியாது. இந்த கிருபை இன்னைக்கு பெற்றுக்கொள்ள. நீ தான் விசேஷித்தவனா மாறுவ. நீ தான் என்னுடைய கரத்தினால எடுத்து பயன்படுத்துகிற மனுஷனாக மாறி விடுவாய். மோசேவை போல மாறுவாய். இந்த அருமையான மகன் நோவாவை போல மாறுவாய். ஆபிரகாமை போல நீ மாறுவாய். இந்த மரியாதை போல நீ மாறுவாய். தாவீதை போல நீ மாறுவாய். இந்த பவுலை போல நான் உனக்கு கொடுக்கிற கிருபை வைத்துக் கொண்டு அநேகர் உன்னால் ரட்சிப்புகளை நடத்த முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் பேசுகிறார். ஒப்பு கொடுப்போமா? என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். என் அருமையான பிள்ளையை உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். என் அன்பு மகனை கர்த்தர் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். என் அன்பு சகோதரியை கர்த்தர் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். அவருடைய அந்த ரட்சிப்பின் திட்டத்திலே, பரலோக திட்டத்திலே உனக்கு ஒரு பங்கை கொடுக்க விரும்புகிறார். இன்னைக்கு எத்தனை பேர் அந்த பங்கை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கீங்க? இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவரை உங்களை மோசை போல எடுத்து பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? மோசைக்கு ஆண்டவருடைய கண்ணில் கிருபை கிடைச்சது. அந்த கிருபையினால்தான் அவரை தரிசிக்க முடிஞ்சது. முகமுகமாக அவனால் பேச முடிந்தது. அவன் தேவனுடைய சாயலை
பார்க்க முடியறதுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த கிருபை. கிருபை கிருபை அந்த கிருபை இல்லாமல் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கிருபை இல்லாமல் அவரோட சஞ்சரிக்க முடியாது. அவருடைய கிருபை இல்லாமல் அநேகருடைய கண்களை தயவு கிடைக்காது. இன்னைக்கு அநேக பிள்ளைங்க தயவுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அநேகர் எனக்கு இந்த அதிகாரியோட கண்ணில் தயவு கிடைக்காதா, இந்த மனுஷனோட கண்ணில் எனக்கு தயவு கிடைக்காதா, இந்த ஸ்கூல்ல எனக்கு தயவு கிடைக்காதா, இந்த எக்ஸாமோட கண்களில் எனக்கு தயவு கிடைக்காதா, இந்த காலேஜில் எனக்கு தயவு கிடைக்காதா, என்னோட ஃபீஸ் குறையாதா, எனக்கு இன்க்ரிமெண்ட் வராதா, எனக்கு ப்ரமோஷன் வராதா, என் எதிர்காலத்தில் ஒரு உயர்வு வராதா என்று சொல்லி அநேக மக்களுடைய கண்களில் தயவுக்காக ஏங்கி தவித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் தயவு தான் உனக்கு தயவை கொண்டு வரும், என் கிருபை தான் உனக்கு தயவை கொண்டு வரும். அன்னைக்கு யோசேப்புக்கு அது கிடைக்க செய்தது போல, தானியேலுக்கு கிடைக்க செய்தது போல இன்றைக்கு உனக்கும் கிடைக்க செய்ய என் கிருபை உனக்கு தருகிறேன் மகளே, என் கிருபை உனக்கு தருகிறேன் மகளே என்று கர்த்தர் திருவுளம் பற்றுகிறார். பெற்றுக்கொள்வோமா? ஒப்பு கொடுப்போமா? அப்படியே கண்களை மூடி ஆண்டவரோடு கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு அந்த கிருபை வேணுமாப்பா. நோவாவுக்கு கொடுத்த அந்த கிருபை எனக்கு தாங்க, யோசேப்புக்கு கொடுத்த அந்த கிருபை எனக்கு தாங்க, தானியேலுக்கு கொடுத்த அந்த கிருபை எனக்கு தாங்க, மரியாளுக்கு கொடுத்த அந்த கிருபை எனக்கு தாங்க, என்னையும் எடுத்து வல்லமையான பாத்திரமாக பயன்படுத்தும் என்று சொல்லி அர்ப்பணிக்கும் பொழுது இன்றைக்கு அந்த கிருபையை உங்கள் தலைமையில வைக்க ஆண்டவர் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஆண்டவரே, அம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் ஐயா. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறீர் ஐயா. இதோ இந்த நாளில் கேட்ட இந்த வார்த்தையை அப்பா கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையில இன்றைக்கு யோசேப்புக்கு வைத்தது போல ஏசப்பாவுக்கு மேல உங்களுடைய தயவை வைத்து அப்பா அவர்கள் உம்மோடு நெருங்கி சஞ்சரிக்க உதவி செய்யுங்க. அவர்களுக்கு அநேகருடைய கண்களில தயவு கிடைக்க கிருபை செய்யுங்க. ஏசப்பா அவர்களுக்கு மூலமாக நீர் வெளிப்பட சித்தமா இருக்கிறீரே, அவர்களை கொண்டு அநேக ஆயிரங்களை ரட்சித்துக் கொள்ளும்படியாக செபிக்கிறேன் ஐயா. நீர் அப்படியே கிருபை செய்வதற்காக நன்றி அப்பா. அந்த ஆசீர்வாதத்தின் ஊற்றுகளை அவர்களுக்காக திறந்து கொடுப்பதற்காக நன்றி. வல்லமையான ஊழியக்காரர்களாக எடுத்து பயன்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும், பலப்படுத்தும், எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். 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 நடத்துகின்றது உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. ஆமென். ஆமென் சப்பா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆமென். மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் ஆமென் என்னை உருவாக்கின கிருபை இது. ஒப்பு கொடுப்போமா? உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. ஆமென் சப்பா. கிருபையே. ஆமென். ஆமென். கிருபையே. ஆமென். ஆமென். மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஆமென். ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஆமென். கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. ஆமென். கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையே. ஆமென். சோர்ந்து போன நேரத்திலெல்லாம்
கிருபை இறங்குகிறது. ஓ தேவ கிருபை உங்கள் வைக்கப்படுகிறது. பெற்றுக்கொள்வோம் தேவ பிள்ளையே. ஆமென். கிருபையே கிருபையே நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. ஹல்லேலூயா. கிருபைதாங்க முக்கியம். நீங்க அந்த கிருபையை பெற்றுக்கொள்வோம். அந்த கிருபையினால கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் சுதந்தரித்து வல்லமையான பாத்திரமாக தேவனா உங்களை எடுத்து பயன்படுத்துவாராக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாகட்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.